நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டேடி. நன்றி ஏசப்பா, உங்கள் கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அடிமை மறித்து கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஜோசப் டிவி மூலமாக அருமையான பிள்ளைகளை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வக்கர கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதிகாரம் 2 வசனம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதிகாரம் 2 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ரெண்டாம் வசனத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதை சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். எவ்வளோ தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். முதல் செய்தியில் பார்த்தோம், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் சொல்லி. ரெண்டாவது செய்தியில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்கள். நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் எது? அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். பாருங்க, சூரியனை உண்டாக்கின தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அது சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கொழுத்த கன்று எப்படி இருக்கும்? என்ன தொல்லு போடும். அதே போல தான் நீங்கள் வளருவீர்கள், துள்ளு போட்டு வளருவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டோடைய நாமத்துக்கு பயந்திருந்தாலே போதும். பாருங்க, 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ சூளையை போல ஏறுகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. சூளையை போல எரிஞ்ச எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செங்கல் சூளையில் தீப்போட்டால் எப்படி எரியும்? செங்கலெல்லாம் சுட்டு வந்துடும். அதே போல் சூளையில் போல எரிகிற நாள் வரப்போகுது. அது சீக்கிரமாக வரப்போகுதுன்னு வசனம் சொல்லுகிறது. அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா போயிடுவாங்க. துரும்பு எப்படி லேசில் எரிஞ்சிடும். அகங்காரிகள் இன்னைக்கு நிறைய பேர் திமிரில் பேசுவாங்க, அகமாக பேசுவாங்க, அகமான காரியங்களை செய்வாங்க. நன்மை செய்தவனுக்கு தீமை செய்வாங்க. அதுதான் அகங்காரிகள். அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். அக்கிரமங்கள், பாவங்கள், அநேகர் அடுத்தவங்க நிலத்தை வாங்கிறது, வாங்கி விற்று சாப்பிடு, என்ன அநியாயம் நடக்குது. பணத்தை வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, அநேகர் செய்வனை வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அகங்காரிகள், அருவருப்புகள். அக்கிரமம் செய்கிறவர்கள் துரும்பா போவாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாள் மிக சமீபமே,
சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. ஆண்டோடைய வருகை நாட்கள் சீக்கிரம். தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜா வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணிக்கும். என் இயேசு மகாராஜனா வரப்போகிறார். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது. சூளை போல எரிகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்பி இருக்கிறீர்களா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கீங்களா? இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? அக்கிரமக்காரரே, அகங்காரிகளே, அவர்கள் எல்லாரும் துரும்பாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். சோதோகுமர பட்டணம் பெரிய பட்டணம் அந்த காலத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தில் லோத்து குடும்பம் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. லோத்து குடும்பம் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சோதோகுமர பட்டணத்தில் பெரிய பாவம் பாருங்க. அந்த பாவம் ஆணுமுரட்சிக்காரங்க இருக்கிற இடம். அதனால் அந்த பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாவங்களை சமூகத்தில் வந்து எட்டினது. நான் சோதோகுமர பட்டணத்தை எரிக்க போகிறேன்னு சொல்லி, அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பரவிட்டு வந்து அந்த குமரோ பட்டணத்தை சுட்டரிக்க போகிறேன் அப்படி சொல்கிறார். சுட்டரிப்பா குமரம் பட்டணத்தை அக்கினியால் எரிய போது சொல்லி லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் வெளியே எழும்ப சொல்லிட்டாரு. பாருங்க, லோத்து கொஞ்சம் தாமதிச்சுட்டே இருக்கிறான். ஒரு தேவதூதன் போய் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு விட்டாப்புல. லோத்து மனைவி பிள்ளைகள் போயிட்டே இருக்காங்க. பாருங்க, திடீர்னு பார்த்தா லோத்து மனைவி வெட்டி பார்க்குறா. அவ என்ன அர்த்தம் பாருங்கள். ஒரு தெபராளை பற்றி பார்த்தோம். அவள் நியாயாதிபதியாக இருந்தா. ஒரு யாகலை பற்றி பார்த்தோம். அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசை வைக்கப்பட்டவளாக இருந்தா. ஆனால் இந்த லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்க்கிறா. சொல்கிறாரு தேவதனை கையை பிடிச்சி எடுத்து ஒன்று சொல்கிறார், நான் எரிக்க போகிறேன் இந்த சோதகுமார பட்டணத்தைன்னு சொல்லி. பின்னிட்டு பார்த்து இன்னும் உப்பு தூணாதான்னு இருக்கிறா. உப்பு தூணாயிட்டா. உப்பு தண்ணி பட்ட கரை தானே செய்யும். ஆனால் அவ்வளோ மழை பெய்தாலும் அவள் கரையாமல் தான் நின்று இருக்கா. உப்பு தூணாக மாறிட்டா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வைராக்கியம் இருப்பீங்க, ஒரு வேளை செபிச்சிருப்பீங்க, ஊழியம் கூட செய்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ, ஒரு பாடுகளோ, உபத்திரமோ, நிந்தையோ, அவமானமோ அப்படி வரும்பொழுது நீங்கள் பின்னிட்டு பார்த்துருக்கீங்களா? பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா நிற்கால. அன்பு பிள்ளைகள், லோத்து மனைவி போல் மாறாதுங்க. பின்னிட்டு பார்க்கக்கூடாது. கலப்பைகளை கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது. என் வாழ்க்கையில் கூட பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஊழியம் செய்தோம். 7 பிள்ளைகளும் நானும் 8 பேரும் கைவிடப்பட்ட நிலைமையில் வேதனையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, ஊழியம் செய்தனம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இனி ஊழியம் செய்யாத, படிச்சிருக்கால, வேலை செய்து பிள்ளைய காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா பரலோகத்து போக முடியாது. நாங்கள் 8 பேர் செத்துட்டாலும் அதே பைபிள் எடுத்து அதே ஊழியத்தை தான் செய்ய போகிறேன். மனுஷன் கைவிட்டா ஆண்டவர் கைவிடாத தேவன். கைவிட்ட நேரத்தில் கரம் பிடித்தார் என்ன நேசு,
கவலை கண்ணீரெல்லாம் மாற்றினார் எந்தன் இயேசு. கவலை கண்ணீரெல்லாம் மாற்றினார் எந்தன் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு. நிந்தை அவமானத்தை மாற்றினார் எந்தன் இயேசு. நிகரில்லா காரியம் செய்திட்டார் எந்தன் இயேசு. நிகரில்லா காரியம் செய்திட்டார் எந்தன் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு. அன்பு பிள்ளைகளே, மனுஷை கைவிட்ட நேரத்தில் ஏசப்பையை கை பிடிச்சிட்டார் மணவாளன் இயேசு. அவர் கரம் பிடிக்கிற தேவன், கைப்பிடிக்கிற தேவன். உங்களை யாராவது கைவிட்டிருக்காங்களா? சொந்தக்காரங்களா? யார் கைவிட்டாலும் ஏசப்பா கைப்பிடிச்சிருவாங்க. யோசேப்பை அவனுடைய சகோதரர் அத்தனை பேர் கைவிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் கைவிடலையே, கைப்பிடிச்சு அத்தனை பேர் மத்தியிலும் யோசேப்பு கூட கத்த இருக்கிற நிரூபித்து காட்டிட்டார. எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு கைவிடாத தெய்வம். அதனால தான் நான் இயேசு கைவிட மாட்டார் சபைன்னு வச்சுருக்கேன். இயேசு கைவிட மாட்டார் ஊழியன்னு செஞ்சுட்ருக்கேன். கைவிடாத தெய்வம். டாக்டர்லாம் கைவிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸ்கேன் கூட செத்து போயிட்டான்னு சொல்லிச்சு. செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். மருந்துகள் வேலை செய்ய மறைச்சிச்சு. ஆனால் ஏசப்பா எனக்கு ஜீவன் கொடுத்து திரும்பவும் இந்த ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறாரு. 3 வருஷம் திரும்பவும் ஊழியம் செய்கிற இப்போ ஆண்டவர் கைவிடாத தெய்வம். அன்பு பிள்ளைகளே, மருந்துகள் கைவிடலாம், டாக்டர்கள் கூட கைவிடலாம், இயேசு கைவிடாத தெய்வம். கைவிட்ட நேரத்தில் கரம் பிடித்த இயேசப்பா அவங்க கூட தான் இருக்கிறார். மேலே பருவில் அசாரி பள்ளத்தில் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைக்கு வயிற்றில் கட்டி ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. டாக்டர் முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ஏசப்பா ஜெபத்தில் கன்வென்ஷன் கூட நடத்தி 3 நாள் கன்வென்ஷன் கொடுத்து அந்த பிள்ளை கருத்தை தொட்டு கட்டிய மறைய செய்தார். சுகம் கொடுத்து விட்டார். இவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? கைவிட்ட நேரத்தில் கரம் பிடித்த தெய்வம் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அன்பு பிள்ளைகளே, தேவன் சர்வ வல்லவர், மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் எங்கே உதிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்னியாகுமரி கடலுக்கு போவாங்க சூரியன் உதிக்கிறத பார்க்குறதுக்கு. நீதியின் சூரியன் நாம் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் உதிச்சாலே அதை பார்க்குறதுக்கு எத்தனை பேரை ஓடி வருவாங்க, தேடி வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே உதித்ததுனால தான் கூடுறாங்க. ஒரு காலத்தில் அந்தோனியம்மாளுக்கு சொல்லி அந்தோனியார் இல்லாமல் வணங்கினேன். அது தெய்வம் இல்லைன்னு ஆண்டவர் பேசினார். அந்த நீதியின் சூரியன் எனக்குள்ளே உதித்தார். அதுக்கு பின்னாக என்னை எத்தனை பேர் தேடுறாங்க தெரியுமா? ஜெபிக்க தேடுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம்மளை தேடி தேடி வருவாங்க. அது மட்டும் என்ன சொல்லியிருக்கா? அது சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த சட்டைகளுக்கு கீழே நமக்கு ஆரோக்கியம் தருகிறவர், வியாதியை மாற்றுகிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், சுகர் வியாதியை மாற்றுகிறவர், பிரஷர் வியாதியை மாற்றுகிறவர். எந்த வியாதி இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி அந்த சட்டைகளின் கீழே வைத்து ஆரோக்கியம் தந்து நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல் இருப்பீர்கள், வளருவீர்கள். கொளுத்த கண்டு எப்படி துள் போடும் பாருங்கள், கொளுத்த கண்டு. அப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கத்த சொல்கிறார். துக்கமுகமாக இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கார், ஏன் நீ துக்கத்தோடு இருக்கிறா? சில ஆட்களை பார்த்தா துக்கமுகமாக இருப்பாங்க, முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் துக்கமாக, எப்போ பார்த்தாலும் அந்த கவலையை நினச்சிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த புருஷன் இப்படி அநியாயம் செஞ்சுட்டானே நினைப்பாங்க. எப்போ பார்த்தா அந்த புள்ள இப்படி அநியாயம் செஞ்சுட்டு
இந்த பக்கத்து வீட்டுக்கார் இப்படி அணைஞ்சிட்டாலே எங்கள் சொந்தக்காரி அக்கா தங்கச்சி எல்லோரும் என்னை கைவிட்டாங்களேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. யார் கைவிட்டாலும் ஏசப்பா கைவிடாத தெய்வம். அவர் கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். கொளுத்த கண்டுகோளை போல சிரிச்சிட்டு இருங்களேன், சந்தோஷமாக இருங்களேன். ஏன்னா ஏசு எனக்குள்ளே இருக்கிறா. இனி எத்தனை பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா? இத்தனை பிள்ளைகள் இருக்க, 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்க, இவ்வளோ சாங்க தைரியமாக செய்து கொடுக்கல சிரிச்சுக்கிட்டே அப்படிம்பாங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் கூட இருக்கிறதுனால, அவர் கரம் பிடித்ததுனால. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் நம் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரா அதை செய்து கொண்டே இருக்கு. உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொன்னார், செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவர் செய்துகிட்டே இருக்காரு. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். சிரிச்சிட்டே இருங்களேன். சிரிச்சிட்டே இருந்தானா சாத்தான் சத்து ஓடிடுவான். கவலை தன்னால் ஓடும். ஆண்டவரே கவலைப்படாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. எத்தனை இடத்துல கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத, உன் கண்ணீர்லாம் துடைப்போம், உன் துக்க நாட்கள் முடிஞ்சிட்டு என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன். கொளுத்த கன்றுகளாக மாறுவீங்க. நல்லா துள்ளு போட்டு ஆடி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். சர்வ வல்லவ மகிமையான தேவன் நம்ம கூட இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். சோதனை துன்பம் நறுக்கும் போதெல்லாம் சேர்ந்திடுவேனே, இயேசு காத்திடுவாரே, மகிழ்ந்திடுவேனே, இயேசு காத்திடுவாரே. என்ன வந்தாலும் இயேசு காக்கிறது, பாதுகாக்கிறது. எந்த சோதனை துன்பம் வந்தாலும் அவரை மட்டும் தேடிட்டு சிரிச்சிட்டே இருங்களேன். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுனால கவலை இல்லை. நம்ம அப்பா உலகத்து அப்பா உயிரோடாக இருக்கும்போது, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அப்பா கையை பிடிச்சிட்டு நடந்தால் போவோம், துள்ளிக்கிட்டு தானே போவோம். நான் நல்லா பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது சின்ன பிள்ளையாக எங்கேயாவது வாங்கி கூட்டிகிட்டு போனால் கையை பிடிச்சிக்கிட்டு துள்ளிக்கிட்டே தான் போகும். நம்ம பிள்ளைகளே நம்ம கையை பிடிச்சா துள்ளிட்டு தானே போகுது. அதே போல் தான் ஏசப்பா நம்ம கையை பிடிச்சதுனால நம்ம பாட்டு கொளுத்து கண்டுக்கு போல துள்ளிகிட்டே இருக்கணும். துள்ளி துள்ளி ஆடி பாடி அவரோடு கூட உறவாடி பரலோகமே சேர வேண்டியதான். உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. செத்தண்டைக்கு ஒன்றையும் போட்டு பதைக்கவே மாட்டாங்க. பரலோகத்தில் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே இருக்குது அன்பு பிள்ளைகளே. அதனால் கவலைப்படாங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க எப்போதும். அதனால் அவர் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார்ல தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த மகிமையான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்ன வந்தாலும் சந்தோஷமா இருங்க. கரத்திலே தாழ்த்துறேசப்பா, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதித்து விட்டது. கவலைப்படாங்க, ஏசனானால் கூட இருக்கிறார் ஏசப்பா, நீதியின் சூரியனா. பரலோக தந்தை நன்றி சொல்லுகிற கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்துற ஏசப்பா. நீதியின் சூரியனா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அதனால தான் எனக்கு நிறைய பேர் என்னை கூடுறாங்க. நீங்கள் இருக்கிறதுனால, உதித்ததுனால. நீதியின் சூரியன் உள்ளத்திலே உதிச்சிருக்கிறது. கன்னியாகுமரியிலே சூரியன் உதிக்கிறது எத்தனை பேர் போய் பார்க்காங்க. அன்பு பிள்ளைகளை, உங்கள் உள்ளத்திலும் நீதியின் சூரியனாக இயேசு உதித்தால் உங்களை தேடி ஆள் வரும், ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், எப்போ மாறுவீங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறார். தேங்க்யூ ஜீச. கரங்களை தாழ்த்தி ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. செய்தி கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிருபையினாலும் இரக்கத்தை முடிச்சு விட்டுங்க ஏசப்பா. நீதியின் சூரியனோட வாழ்க்கையில் உதிக்கட்டும் ஐயா. கவலை கண்ணீர்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் கரம் கொடு நடத்துறதுக்காக நன்றி. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதி. கிருபையினாலும் இரக்கத்தை முடிச்சு விட்டுங்கப்பா. தகப்பரே கோடி சோத்துரும், தந்தையே கோடி சோத்துரும். உங்கள் கரம் வருஷத்து கரை கூட இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். Mighty Lord of Allah Shandura, I told you, Kamali Shiara, power name of Jesus.
பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். கிருபையினால் இருக்கத்தை முடிச்சு விட்டுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.